ஹாய் வணக்கம். முள்ளங்கி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு முள்ளங்கி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. முள்ளங்கி பொடி பொடியாக தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 100 கிராமில் உரித்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒன்று போதும், கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி போதுங்க. நான் கொஞ்சம் தக்காளி சேர்த்து போட்டேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கி வைக்கோங்க. அதில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, பூண்டு வேணாலும் உரிச்சு போட்டுக்கலாம். நான் பூண்டு போடலைன்னா பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன், அதனால் பூண்டு போடலை. இதுலேயும் பூண்டு அதிகம் சேர்த்துக்கிறது நல்லதுங்க. பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு தான் பூண்டு சேர்த்துறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெங்காயம் வதங்கிடுச்சு, அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து கட்டாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வடசட்டியில் நல்லா லைட்டாக ஊற்றி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எதுவுமே சமையலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது, சுத்தமான நல்லெண்ணெய். முள்ளங்கி நல்லா வதக்கி வச்சாச்சு. தேங்காய் வந்து கொஞ்சமாக திருவி வச்சுருக்கேன். அதை வந்து வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதோட தேங்காயும் கொஞ்சம் பச்சையாக இல்லாமல் தேங்காய் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ட்ரிங்கிங் வாட்டர் நல்லா வதங்கட்டும். தேங்காய் வதங்கிடுச்சு. ஒரு பரட்டை பரட்டினீங்களா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து வடை சட்டி வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சமாக அளவு ஊற்றிக்கோங்க. சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. மிளகாய் ஒரு 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுங்க. இன்னும் நல்லா வதக்கிட்டு போட்டோம்னா நல்லது. ரொம்ப தீயிற அளவுக்கு வதக்கணும், செவக்கிற அளவுக்கு வதக்க வேணாம். ஓரளவுக்கு வதங்கிட்டுனா போதும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் இதில் அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் நம்ம இதில் சோம்பு கசகசா அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கணும். அது சேர்த்திருக்கணும். சோம்பு கசகசா இதில் வந்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஆல்ரெடி கொஞ்சம் புளி காய்ச்சல் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். சும்மா என்ன சொல்கிறது, கொஞ்சம் சிறு அளவு கோழி குண்ட அளவு புளி, அது கூட ஜாஸ்தி தான். அதை விட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் புளி இருந்தப்போ அது கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. உப்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். ஒரு தக்காளி போட்டால் போதும். பெரிய தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டால் போதும். தக்காளி நல்லா வதங்கிடும். உப்பு போட்டு நமக்கு இது பண்ணணும். லைட்டாக மஞ்சள் பொடி லைட்டாக போட்டிங்கன்னா போதும். நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. பூண்டு இஞ்சி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து முள்ளங்கி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா எண்ணெயில், அதை போட்டு நீங்கள் ஒரு கிளறி தக்காளி கிரேவியோட கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு 2 நிமிஷம் விடுங்க. நல்லா அதில் மஞ்சள் ஆகட்டும். நல்லா மஞ்சள் ஆகிட்டு நல்லா அதோடு சேர்ந்து வதங்கட்டும். தக்காளி கிரேவியோடு சேர்த்து அந்த முள்ளங்கி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கி வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வேகணும்ல, தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக, அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கனாவே போதும். அப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் மேலே போடுங்க. ஒரு ஸ்பூனுக்கு மேலே. ஓரளவுக்கு காரம் உங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் போட்டிங்கனாவே போதும்.
அடுத்து மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா ஜாஸ்தி மல்லித்தூள் மிளகாத்தூளோட மல்லித்தூள் டபுள் மடங்கு சேர்த்துவாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன். இதே மாதிரி சாம்பார் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு மேலே 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். காரம் தேவையான அளவு 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூனுக்கு மேலேயே போடுங்க. காரம் அந்தளவுக்கு தேவைப்படும். முள்ளங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு காரமும் இனிப்பும் கலந்த காய் மாதிரி இல்லையா, அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்த்து போடணும். 1.5 ஸ்பூன் போடணும். அப்புறம் கரம் மசாலா லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க. வேணும்னா போட்டுக்கலாம் கரம் மசாலா. ஏன்னா அதில் பட்டை கிராம்பு எல்லாமே வாசனை உள்ள பொருட்களாக அரைச்சி தானே கரம் மசாலாவை கொடுக்குறாங்க. அதனால் அதில் நீங்கள் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க போதும். ஆல்ரெடி நம்ம அதுலேயே இதெல்லாம் கறி மசாலா லைட்டாக சும்மா கொஞ்சம், அது ஒரு 1/4 டீஸ்பூன். நிறைய சேர்த்தனா கறி மசாலா வாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இதாக இருக்கும், தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கறி மசாலா லைட்டாக சேர்த்துனா போதும். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம், சின்ன வெங்காயம், தேங்காய்லாம் வதக்கி வச்சுருக்கோம்னா அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஊற்றிடலாம். அதில் இதுக்கு முன்னாடி அந்த புளி கரைசல் இருக்குல்ல, நான் சொல்ல மறந்துட்டேன். புளி கரைசலை நம்ம அந்த முள்ளங்கி வதங்கணும், அந்த முள்ளங்கியோடு அதை போட்டு எடுத்துருங்க. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா